அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா பருவநிலை மாற்ற நடவடிக்கை செயல்திறன் இந்தியாவிற்கு 10வது இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் CCPI. சரியா? கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் பாக்கு நகரில் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த பருவநிலை மாநாட்டின் போது இந்த ஒரு தரவரிசை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா? 60க்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல இந்த தரவரிசையில இருப்பாங்க. இதுல இந்தியாவிற்கு பார்த்தோம்னா 10வது இடம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரிங்களா? யார் இந்த விஷயங்கள் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட், ஆக்ஷன் நெட்வொர்க் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்த வெளியிடுறாங்க. சரிங்களா? இந்த தரவரிசையின்படி பார்க்குறப்ப இந்தியா 10வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஆனாலும் பல்வேறு நாடுகளின் செயல்பாடுகள் அப்படிங்கிறது திருப்தி அளிக்காத வகையில இருக்கிறனால முதல் 3 இடங்கள் அப்படிங்கிறது காலியாக விடப்பட்டிருக்கு. எம்ப்டியா இருக்கு. சரிங்களா? அந்த வகையில 4வது இடத்துல பார்த்தோம்னா டென்மார்க், 5வது இடத்துல நெதர்லாந்து, பிரிட்டன் ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க. அந்த வரிசையில தான் இந்தியா 10வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இந்தியா சரியான முறையில இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏறக்குறைய சரியான பாதையில தான் போறாங்க. இருந்தாலும் இந்தியா இன்னும் நெறைய பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உலக அளவுல அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கனால, நம்மளுடைய தனிநபர் உமிழ்வு அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. இந்தியாவின் தனிநபர் கரியமில வாயு உமிழ்வு அப்படிங்கிறது 2.9 டன்களாக இருக்கு. ஆனா, உலகளாவிய சராசரிய பார்த்தோம்னா 6.6 டன்களாக இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்தியா குளோபல் ஆவரேஜோட கம்மியா தான் இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் பாப்புலேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்மளுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கனால தான் இந்த பெர் கேபிட்டா எமிஷன் தனிநபர் உமிழ்வு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம நம்ம நிகர பூஜ்ஜியம், பஞ்சாமிர்த இலக்குகள பத்தி நமக்கு குடுத்திருப்பாங்க. சரியா? சோ இதிலேயே முக்கியமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்தியா ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா, கணிசமான முன்னேற்றங்கள் இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா, நமக்கு சூரிய மின்சக்தி திட்டங்கள், நமக்கு விண்ட் எனர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம மேம்பட்டு இருக்கோம். இருந்தாலுமே பார்த்தோம்னா, நம்ம இன்னும் புதுசா நிலக்கரியை சார்ந்து தான் இன்னமும் நம்மளுடைய மின் உற்பத்தி அப்படிங்கிறது இருக்கு. இன்னமும் அத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். சோ அது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த இண்டெக்ஸ்ல நமக்கு நம்மளை பத்தி சொன்ன விஷயங்கள இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா? ஓரளவுக்கு இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜியோட அடாப்ஷன் நல்லா இருக்கு. அண்ட் தென் இருந்தாலுமே பார்த்தோம்னா, நெறைய நியூ பவர் பிளான்ட்ஸ் அதுவும் கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்றாங்க. சோ அத கொஞ்சம் இந்தியா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்திருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, 24 மணி நேர ஆன்லைன் நீதிமன்றம் அப்படிங்கிறது கேரளால 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல தொடங்கப்பட்டுச்சு. அதனுடைய செயல்பாடுகள பத்தி இங்க குடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இந்த நீதிமன்றத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு வழக்கு பதிவு, வழக்கு அனுமதி, ஆஜராவது, விசாரணை மற்றும் தீர்ப்புகள் எல்லாமே பார்த்தோம்னா ஆன்லைன்ல தான் நடக்கும். சரிங்களா? சோ இந்த நீதிமன்றத்த நம்ப உலகத்துல எங்கிருந்து வேணாலும் நம்ப இத அணுக முடியும். எங்கிருந்து வேணாலும் வழக்குகள பதிவு செய்ய முடியும். மனுதாரர் விரும்பினால் மட்டுமே தான் நேர்ல ஆஜராகணும். ஓகேங்களா? பிசிக்கல் பிரசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பெட்டிஷனர் விருப்பப்பட்டா தான். இல்லாட்டி அதையுமே நம்ம ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். குற்றவாளிகளுக்கு சம்மன்கள் அனுப்புறதுல இருந்து தேவைப்படக்கூடிய ஆவணங்கள சமர்ப்பிக்கிறது வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்ல மட்டும் தான் நடக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஆ இந்த ஒரு நடைமுறையில பார்த்தோம்னா, காகித ஆவணங்களுக்குன்ற இடமே கிடையாது. முழுக்க, முழுக்க எல்லாமே ஆன்லைன் தான். இந்த ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிறது கேரள மாநிலத்தில கொல்லம் மாவட்டத்தில வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு வருது அப்படிங்கிற செய்திய தான் நமக்கு குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல 2 இம்பார்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்திருக்கோம். நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.